சிலுவை போர்கள் அப்படின்னு சொன்னாலே பலருக்கும் உடனே ஞாபகத்துக்கு வர்றது அந்த ஜெருசலேம் முற்றுகையோ இல்ல பிற்காலத்துல வந்த மன்னர்களும் தான். ஆமா, பெரும்பாலும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா ஒட்டுமொத்த சிலுவை போரோட தலையெழுத்தையே தீர்மானித்த ஒரு மாபெரும் நிகழ்வை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த ஆழமான தேடல்ல பார்க்க போறோம். உங்ககிட்ட இருந்து வந்திருக்கிற வரலாற்று ஆவணங்கள், குறிப்புகள், கட்டுரைகள் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. கிபி 1097ஆம் ஆண்டு நடந்த முதல் சிலுவை போரோட அந்த அனட்டோலியா பயணம், நைசியா நகர முற்றுகை, ஏரிய மறிச்சு பைசாந்திய படைகள் செஞ்ச ஒரு பிரம்மாண்டமான தந்திரம் இதானே? சரியா சொன்னீங்க. இது எல்லாமே ஏதோ ஒரு சினிமா திரைக்கதையை விட ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இத கொஞ்சம் விரிவா அலசுவோம். ஏன்னா இந்த நைசியா முற்றுகைங்கிறது வெறும் வாள் சண்டை கிடையாது. கண்டிப்பா கிடையாது. இது ஒரு மாபெரும் அரசியல் சதுரங்க விளையாட்டு. ஒரு சின்ன ரகசிய ஒப்பந்தம் எப்படி அந்த கூட்டணியையே உடைச்சு ஒட்டுமொத்த போரோட பாதையையும் மாத்துச்சே அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு தேடி போக போற முக்கிய விஷயம். இதுல ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, பலாயிரம் மைல்களை கடந்து வந்த ஒரு ராணுவம் கொடூரமான இயற்கையை எப்படி சமாளிச்சாங்க, அவ்வளோ பெரிய கோட்டையை எப்படி எதிர்கொண்டாங்க, அதையெல்லாம் விட தங்களோட சொந்த கூட்டாளிகளோட ராஜதந்திரங்களை எப்படி சந்திச்சாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். ஆமா, அது ரொம்ப முக்கியம். வரலாற்றுல கூட்டணிகள் எப்படி வேலை செய்யுது, ஒரு மாபெரும் ராணுவ இலக்குக்கு நடுவுல மனிதர்களோட நம்பிக்கையும் அரசியல் லாபங்களும் எப்படி விளையாடுதுங்கிறத இந்த ஆவணங்கள் ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது. அதாவது நம்ம கிட்ட இருக்கிற சோர்சஸ் எல்லாமே அந்த காலகட்டத்தோட அரசியல் மத பின்னணிகளை தாங்கி நின்னாலும் நாம அதையெல்லாம் தாண்டி எவர் பக்கமும் சாராம அங்க உண்மையிலேயே அந்த வரலாற்று தளத்துல என்ன நடந்துச்சுங்கிறத மட்டும் உற்று நோக்க போறோம். கண்டிப்பா அந்த பயணத்தை நாம அனடோலியாவிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, அங்கேருந்து தொடங்குவோம். ஐரோப்பாவிலிருந்து கிளம்பின அந்த படைகள் பால்கன் பகுதிகளை கடந்து ஆசியா மைனருக்குள்ள நுழையும் போது அவங்க எதிர்பார்த்தது வேற, அங்க நடந்ததே வேற. அவங்க ஒரு பெரிய தட்பவெப்பநிலை அதிர்ச்சியை சந்திச்சாங்க. ஆமா, அந்த வீரர்கள்லாம் ஐரோப்பாவோட ரொம்ப மிதமான குளிர்ச்சியான தட்பவெப்ப நிலையில வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க. ஆனா அனட்டோலியா அப்படிங்கிறது எப்படி சொல்றது, கடல் மட்டத்திலிருந்து சுமார் 800 1300 மீட்டர் உயரத்துல இருக்கிற ஒரு பீடபூமி. பகல்ல சுட்டெரிக்கும் வெயில், ராத்திரியில உறைபனின்னு ஒரு கொடூரமான இடம் அது. 1097ஆம் ஆண்டோட நடுப்பகுதியில அவங்க அந்த அனட்டோலியா பாலைவன பகுதியை கடக்கும்போது பட்ட கஷ்டங்களை இந்த ஆவணங்கள் விவரிக்கிறத படிச்சா நேயர்களாகியவங்களுக்கு நிஜமாவே ஒரு நிமிஷம் மூச்சு முட்டும். குறிப்பா அந்த ஐரோப்பிய மாவீரர்கள், அதாவது நைட்ஸ்னு சொல்லுவாங்களே, அவங்க அணிந்திருந்த அந்த இரும்பு கவசங்கள் அதுவே அவங்களுக்கு ஒரு யமனா மாதிரி இருக்கு. அது ஒரு மரண பயணம்தான். அந்த இரும்பு கவசங்கள் குறைஞ்சது 20-30 கிலோ எடை இருக்கும். அந்த கொளுத்துற வெயில்ல குடிக்க தண்ணி கூட இல்லாம அந்த கவசங்களை மாட்டிக்கிட்டு நடக்கிறத நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த கவசங்கள் வெயில்ல சூடாகி அவங்க உடம்பே சுட ஆரம்பிச்சது. ஆமா, அதை விட பெரிய சோகம் என்னன்னா, அந்த வெப்பத்தையும் தண்ணி இல்லாத வறட்சியும் தாங்க முடியாம அவங்க கொண்டு வந்த குதிரைகள் எல்லாம் ஒண்ணு பின்னாடி ஒன்னா சுருண்டு விழுந்து செத்து மடிஞ்சது. ஐரோப்பிய போர் முறையில ஒரு நைட்டுக்கு அவனோட குதிரை தான் எல்லாமே. குதிரை மேல கம்பீரமா வலம் வர்ற அந்த மாவீரர்கள் வேற வழியே இல்லாம தங்கள் கவசங்களை சுமந்துகிட்டு சாதாரண காலாட்படை வீரர்களைப் போல கால்நடையா நடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. குதிரைகளை இழந்த மாவீரர்கள் தங்கள் கவசங்களை சுமந்துகிட்டு பாலைவனத்துல கால்நடையா நடக்கிறது, இதை விட ஒரு இராணுவத்துக்கு பெரிய சோதனை இருக்க முடியாது. இது அவங்களுக்கு உடல் ரீதியா மட்டும் இல்லாம மன ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய அடியா அமைஞ்சது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வியும் எழுப்புது. என்ன கேள்வி? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இத்தனை உயிரிழப்புகளை சந்திச்ச பிறகும் அவங்க எப்படி அந்த அனட்டோலியாவை கடந்து முன்னேறினாங்க? வெறும் போர்வெறியோ இல்ல அவங்களோட மத நம்பிக்கையோ மட்டுமே அவங்கள அவ்வளவு தூரம் கொண்டு போயிருக்க முடியாது. உண்மைதான். உண்மையான ஒரு இராணுவ கண்ணோட்டத்துல பார்த்தா அது சாத்தியமே இல்ல. இங்கதான் பைசாந்திய பேரரசோட அந்த மிக முக்கியமான பங்கு நமக்கு தெரிய வருது. பைசாந்திய பேரரசர் அலெக்சியஸ் பும்னினோஸ் பண்ணிய அந்த ஏற்பாடுகள், குறிப்பா அவங்களோட கடற்படை மூலமா வந்த உதவிகள் இல்லைன்னா இந்த சிலுவை போர் படைகளால ஒரு அடி கூட முன்னெடுத்து வச்சிருக்க முடியாது. ஒரு மாபெரும் இராணுவத்துக்கு தேவையான உணவு, ஆயுதங்கள், வழித்துணைன்னு அந்த முழுமையான லாஜிஸ்டிக் சப்போர்ட்டை பைசாந்தியர்கள் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாதையில இருந்த உள்ளூர் நிலவரங்கள், எதிரிகளோட நடமாட்டம், இதையெல்லாம் பத்தின தகவல்களையும் அவங்க தான் கொடுத்தாங்க. இந்த பின்னணி உதவிகள் தான் அந்த ஐரோப்பிய படைகளை நீசியா நகரம் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தது. சரியா, நீசியா நகரம். இப்போ நாம அந்த மே 1097 காலகட்டத்துக்கு வருவோம்.
இந்த நீசியா நகர முற்றுகைய சுத்தி நடந்த விஷயங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா அப்படியே ஒரு த்ரில்லர் நாவல் மாதிரி இருக்கும். ஆமா, இந்த நீசியா ரூம் செல்ஜுக் சுல்தானகத்தோட தலைநகரம். அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்தவர் சுல்தான் முதலாம் கிலிஜ் அர்ஸ்லான். ஆனா இந்த சிலுவை படையினர் முற்றுகையிடுற அந்த முக்கியமான நேரத்துல சுல்தான் அந்த நகரத்துல இல்ல. அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். அவர் தன்னோட குடும்பத்தையும் அரசாங்க கருவூலத்தையும் நைசியாவிலே விட்டுட்டு மத்திய அனடோலியாவுல தனக்கு எதிரியா இருந்த டானிஷ்மென்ட் படைகளோட சண்டை போடுறதுக்காக போயிருந்தார். தன்னோட தலைநகரத்து மேல இவ்ளோ பெரிய ஆபத்து நெருங்கிட்டு இருக்கும்போது ஒரு அரசன் எப்படி இவ்ளோ அலட்சியமா இருக்க முடியும்? அது வெறும் அலட்சியம் கிடையாது, அது அவருடைய கணிப்புல இருந்த ஒரு பெரிய பிழைன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முந்தின வருஷம், அதாவது 1996ல பீட்டர் த ஹெர்மிட் தலைமையில மக்களின் சிலுவை போர் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமா, அதுல எந்த போர் பயிற்சியும் இல்லாத சாதாரண மக்கள், விவசாயிகள் தான் அதிகமா இருந்தாங்க. சரியா சொன்னீங்க. அந்த படைய கிலிஜர்ஸ்லாம் ரொம்ப சுலபமா அழிச்சிட்டார். அதனால இப்போ மறுபடியும் ஐரோப்பாவில இருந்து வர்றதும் அதே மாதிரி ஒரு பலவீனமான கட்டுப்பாடு இல்லாத கூட்டமா தான் இருக்கும்னு அவர் தப்பா கணக்கு போட்டுட்டாரு. ஆனா இந்த முறை வந்திருக்கிறது பல வருடங்கள் போர் பயிற்சி பெற்ற முழுமையான ஆயுதங்கள் தாங்கிய உண்மையான ஐரோப்பிய மாவீரர்கள் அப்படிங்கறத அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை தான் அவரை தன்னோட தலைநகரை விட்டுட்டு வேறொரு போருக்கு போக வச்சது. அந்த தப்பான கணிப்புக்கு அவர் எவ்வளவு பெரிய விலை கொடுக்க போறாருங்கிறது சீக்கிரமே தெரிஞ்சிரும். ஆனா அந்த நைசியா கோட்டைய பற்றி கண்டிப்பா நம்ம பேசி ஆகணும். அந்த ஆவணங்கள்ல இருக்கிற குறிப்புகளை பார்க்கும்போது அந்த கோட்டையோட பிரம்மாண்டம் நம்மை கண் முன்னாடி அப்படியே நிறுத்துது. நேர்களே, நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அது ஏதோ சாதாரணமாக கட்டி வைக்கப்பட்ட கோட்டை இல்ல. சுமார் 4 மைல் நீளமுள்ள பிரம்மாண்டமான கல் சுவர் அந்த நகரத்தை சுத்தி அமைக்கப்பட்டிருந்தது. அந்த சுவர்ல எதிரிகளை கண்காணிக்கவும் மேலிருந்து தாக்கவுமா 240 காவற் கோபுரங்கள் இருந்துச்சு. இதுல ஒரு பக்கம் என்னன்னா, இந்த நகரத்தை நிலப்பரப்பின் வழியா முழுமையா சுற்றி வளைக்கவே முடியாது. ஏன்னா அந்த நகரத்தோட ஒரு புறம் முழுவதும் அஸ்கானியா ஏரின்னு, அதாவது இசினிக் ஏரியின் ஆழமற்ற நீருக்குள்ள அமைந்திருந்த சுவர்கள். ஆஹா, கோட்டையோட ஒரு பகுதி ஏரிக்குள்ள ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு அரணை பார்த்தா எந்த ஒரு மாபெரும் ராணுவமும் ஒரு நிமிஷம் யோசிக்கத்தான் செய்யும். இந்த மாதிரியான கோட்டைகள் அந்த பழைய ரோமானிய மற்றும் பைசாந்திய பொறியியல் தொழில்நுட்பத்தோட உச்சம்னு சொல்லலாம். மே 14ஆம் தேதி அளவுல சிலுவை படையினர் அந்த நகரத்தை வந்தடைஞ்சு முற்றுகையை தொடங்குறாங்க. இவ்வளவு பெரிய படை தன்னோட தலைநகரத்தை சூழ்ந்துருச்சுங்கிற செய்தியை கேட்ட உடனே சுல்தான் கிலிஜ் அர்ஸ்லானுக்கு நிலைமையோட விபரீதம் புரியுது. உடனே தன்னோட டானிஷ்மெண்ட் போரை கைவிட்டுட்டு மே 16 அன்று அவசரமாக திரும்பி வந்து தாக்குதல் நடத்துறார். உயிரிழப்புகளுக்கு பிறகு சுல்தானால அவங்களோட பலத்தை தாங்க முடியல. வேற வழியே இல்லாம தன்னோட தலைநகரத்தையும் உள்ளே இருக்கிற தன்னோட குடும்பத்தையும் அதோட விதிக்கே விட்டுட்டு அவர் பின்வாங்க வேண்டிய நிலைமை வருது. சுல்தான் பின்வாங்கி ஓடிட்டாரு. இனி கோட்டை ரொம்ப சுலபமா சிலுவை படையரோட கைகளுக்கு வந்துரும் தான் நம்ம நினைப்போம். ஆனா அங்கதான் ஒரு மிகப்பெரிய திருப்பம் நடக்குது. முற்றுகை வார கணக்கா நீடிக்குது. கோட்டை சுவர்களை தகர்க்க சிலுவை போர் வீரர்கள் பலவிதமான முயற்சிகளை செய்றாங்க. சுரங்கங்களை தோன்றாங்க, பெரிய பெரிய மரங்களை வச்சு சுவர்களை இடிக்க பாக்குறாங்க. ஆனாலும் அவங்களால நகரத்தை முழுமையா வீழ்த்த முடியல. இதுக்கு காரணம் அந்த அஸ்கானியா ஏரி. பரப்ப முழுசா ஆக்கிரமிச்சு நகரத்தை முடக்கியிருந்தாலும் ஏரியின் வழியா நைசியா நகரத்துக்கு தேவையான உணவு, ஆயுதங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தொடர்ந்து சின்ன சின்ன படகுகள் மூலமா எந்த தடையும் இல்லாம வந்துகிட்டே இருந்துச்சு. இதனால உள்ள இருக்கிற துருக்கிய படைகள் பசியால சரணடைவாங்கங்கிற பேச்சுக்கே இடமில்லாம போயிடுச்சு. இப்போ அந்த முற்றுகை ஒரு முட்டுக்கட்டையில வந்து நிக்குது. இந்த நிலைமையில தான் பைசாந்திய பேரரசர் அலெக்சியஸ் தன்னோட அடுத்த காயை நகர்த்துறார். சிலுவை படையினர் அவரிடம் உதவி கேட்கிறாங்க. அலெக்சியஸ் தன்னோட மிகச்சிறந்த தளபதிகளான மானுவல் பவுடோமைட்ஸ் மற்றும் டாரியூஸ் ஆகியோரை அனுப்பி வைக்கிறார். இந்த அலெக்சியஸ் சிலுவை படையினரை ஒரு ஆபத்தான ஆயுத மாதிரி தான் கையாண்டார். அவங்கள வச்சு தன்னோட இழந்த பகுதிகளை மீட்கணும், ஆனா அதே சமயம் அவங்க ரொம்ப அதிகாரம் படைச்சவங்களா மாறிடக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருந்தார். நைசியாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த நகரம் முழுமையா வேணும், அதை அழிச்சு நாசமாக்க அவர் விரும்பல. அதனால அந்த ஏரி வழி சப்ளைய துண்டிக்கிறதுக்காக அவர் ஒரு மாபெரும் பொறியியல் தந்திரத்தை பயன்படுத்துறாரு. இங்கேதான் விஷயம் உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அந்த ஏரிக்குள்ள பைசாந்திய படைகளோட கப்பல்களை கொண்டு போகணும், ஆனா நேரடியான நீர்வழி பாதை கிடையாது. இதுக்கு அலெக்சியஸ் என்ன செஞ்சாரு தெரியுமா? நிலத்தின் மீது பெரிய பெரிய மரக்கட்டைகளை உருளைகளாக அடுக்கி அதுக்கு மேல தன்னோட கப்பல்களை ஏற்றி பல மைல் தூரம் நிலப்பரத்திலேயே இழுத்து சென்று அப்படியே கொண்டு போய் அந்த அஸ்கானியா ஏரிக்குள்ள இறக்கினார். இது சாதாரண விஷயம் கிடையாது.
இத்தனை கப்பல்களை அவ்வளோ பெரிய மரக்கட்டைகள் மேல உருட்டிட்டு போறதை நீங்க ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த சத்தமே உள்ள இருக்கிற துருக்கியர்களுக்கு ஒரு மரண பயத்தை கொடுத்திருக்கும். தங்களுக்கு இருந்த ஒரே சப்ளை லைனும் இப்ப பைசாந்திய கப்பல்களால அடைக்கப்பட்டுடுச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த நகர்வு முற்றுகையோட ஒட்டுமொத்த போக்கையும் மாத்திருச்சு. ஏரி வழியும் அடைக்கப்பட்டதால நகரப்படைகளுக்கு இனி பசியால் சாகிறத விட்டா வேற வழி இல்ல. ஆனா இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான கோணத்தையும் நாம பார்க்கணும். உள்ளே இருந்த துருக்கிய படைகளுக்கு சிலுவை போர் வீரர்களிடம் சரணடைவதில் துளியும் விருப்பம் இல்ல. ஏன்னா ஐரோப்பிய போர் தர்மத்தின்படி ஒரு நகரம் சரணடைய மறுத்து அதுக்கப்புறம் முற்றுகையில வீழ்ந்தா அந்த ஒட்டுமொத்த நகரமும் சூறையாடப்படும், மக்கள் கொடூரமாக கொல்லப்படுவார்கள். இதுதான் அந்த காலத்து வழக்கம். அதனால அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா பைசாந்திய தளபதி மேனுவல் பவுடமைட்ஸிடம் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. சிலுவை படையினர் கையில சிக்கினா மரணம்தான், ஆனா பைசாந்தியர்கள் தங்களை கொல்ல மாட்டாங்க, பாதுகாப்பா நடத்துவாங்கன்னு அவங்க நம்புனாங்க. இதோட விளைவா ஜூன் 18 இரவோடு ராவாக துருக்கிய படைகள் பைசாந்தியர்களிடம் ரொம்ப ரகசியமாக சரணடைஞ்சாங்க. அந்த ரகசிய சரணடைதல் தான் அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தையே உருவாக்குது. மறுநாள் ஜூன் 19 அதிகாலை சிலுவை போர் வீரர்கள் 1 மாதமாக வெயிலிலும் பசியிலும் செத்து மடிந்து பல தியாகங்களை செஞ்சு இன்னைக்கு எப்படியாவது இறுதி தாக்குதலை நடத்தி இந்த மாபெரும் நைசியா நகரத்தை கைப்பற்றிடலான்னு தங்களோட ஏணிகள் ஆயுதங்கள் எல்லாவற்றோடும் ரொம்ப ஆவேசமாக தயாராக நிக்கிறாங்க. அவங்க அந்த கோட்டையை நிமிர்ந்து பார்த்தபோது அங்க ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. கோட்டை சுவர்கள்ல அவங்க கூட்டாளியான பைசாந்திய பேரரசின் கொடிகள் கம்பீரமாக பறந்துகிட்டு இருந்துச்சு. தங்களுக்கு தெரியாமலேயே தாங்கள் இத்தனை நாள் ரத்தம் சிந்தி போராடிய ஒரு நகரம் தங்களோட கூட்டாளியின் கைக்கு ரகசியமா மாறிடுச்சு அப்படிங்கறத அவங்களால ஜீரணிக்கவே முடியல. அந்த இடத்துல அவங்களோட ஏமாற்றமும் கோபமும் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். அவங்க கோபப்படுறதுல நியாயம் இருக்கத்தான் செஞ்சுது. ஏன்னா அந்த காலத்து இடைக்கால போர் தர்மத்தின்படி ஒரு நகரத்தை முற்றுகையிட்டு கைப்பற்றினால் அதில் இருக்கிற செல்வங்களை சூறையாடுவது, எதிரி நாட்டு பிரபுக்களை பணைய கைதிகளாக பிடிச்சு பெரும் பணம் வாங்குவது, இது எல்லாம் தான் அந்த போர் வீரர்களுக்கான சம்பளம் மாதிரி. இதுக்காகத்தான் அவங்க ஆயிரக்கணக்கான மைல்கள் கடந்து வந்திருக்காங்க. ஆனா இந்த ரகசிய சரணடைதலால் இது எல்லாமே அவங்களுக்கு மறுக்கப்படுது. துருக்கிய கைதிகள், குறிப்பா சுல்தானின் குடும்பத்தினர் அனைவரும் பத்திரமாக கான்ஸ்டான்டினோபிளுக்கு அழைத்து செல்லப்படுறாங்க. சிலுவை போர் வீரர்களுக்கு கிடைக்க வேண்டிய செல்வங்கள் அனைத்தையும் பைசாந்திய பேரரசர் தன்னோட கட்டுப்பாட்டுல எடுத்துக்கிட்டார். இதுக்கு இழப்பீடா அலெக்சியஸ் அவங்களுக்கு நிறைய பரிசுகளையும் பணத்தையும் கொடுத்தார். ஆனா அது அந்த வீரர்களோட எதிர்பார்ப்பை எந்த வகையிலையும் பூர்த்தி செய்யல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிச்சை மாதிரி தான் தெரிஞ்சது. இந்த நாம படிக்கும்போது இன்னைக்கு வரைக்கும் கூட்டணிகளுக்குள்ள நடக்கிற அரசியல் எவ்வளவு சிக்கலானதுன்னு புரியுது. உங்களுக்கு என்ன தோணுது? அலெக்சியஸோட பார்வையில அது தன்னோட நகரத்தை பாதுகாக்கிற ஒரு ராஜதந்திரம். ஆனா சிலுவை போர் வீரர்களோட பார்வையில அது ஒரு மன்னிக்க முடியாத துரோகம். ஒரு மாபெரும் ராணுவத்துக்குள்ள நம்பிக்கைங்கிற அந்த ஒற்றை நூல் அருந்து போனா என்ன நடக்குங்கிறதுக்கு வரலாறு நமக்கு கொடுக்கிற ஒரு சிறந்த உதாரணம் தான் இது. பைசாந்தியர்களை இனிமேல் நம்பவே கூடாது, அவங்க ரகசியமா முதுகுல குத்துறவங்க அப்படிங்கிற ஒரு ஆழமான வெறுப்பு சிலுவை போர் தலைவர்களோட மனசுல விதைக்கப்பட்டுடுச்சு. இந்த வெறுப்பு ஒட்டுமொத்த சிலுவை போரோட திசையையே மாத்திடுச்சுன்னு தான் சொல்லணும். நைசியாவின் வீழ்ச்சிக்கு பிறகு சிலுவை படைகள் தங்களோட முக்கிய இலக்கான ஜெருசலேமை நோக்கி முன்னேறணும். அப்போ பேரரசர் அலெக்சியஸ் அவங்களுக்கு ஒரு ஆலோசனையை வழங்குறாரு. அனடோலியாவின் உட்பகுதிக்குள்ளே நேரடியாக செல்ல வேண்டாம், அது ரொம்ப ஆபத்தானது, எதிரிகள் பதுங்கியிருந்து தாக்க வாய்ப்பிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பதிலா பாதுகாப்பான கடலோர பாதையில் செல்லுங்கள், எங்களுடைய பைசாந்திய கடற்படை உங்களுக்கு தொடர்ந்து உணவு மற்றும் ஆயுத உதவிகளை வழங்கும் அப்படின்னு அவர் அறிவுரை கூறுறாரு. ஒரு ராணுவ ரீதியான பார்வையில இது ரொம்ப சரியான பாதுகாப்பான ஆலோசனை. ஆனா நீசியாவில் நடந்த இந்த ரகசிய சரணடைதலால் கோபத்தின் உச்சத்தில் இருந்த சிலுவை போர் தலைவர்கள் அலெக்சியஸோட அறிவுரையை அடியோட நிராகரிச்சுட்டாங்க. தங்களோட லாஜிஸ்டிக்ஸுக்காக பைசாந்தியர்களை நம்பி இருக்க அவங்க தயாரா இல்ல. அந்த ஒரு பிடிவாதமான முடிவு அவங்கள எவ்வளவு பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுச்சு. நாங்க கடலோர பாதையில போக மாட்டோம்னு சொல்லிட்டு எந்த ஒரு பின்னணி உதவியும் இல்லாம ரொம்ப கடினமான ஆபத்தான அந்த அனடோலியாவின் மையப்பகுதிக்குள்ள நேரடியாக நுழையறாங்க. உணவு தட்டுப்பாட்டை சமாளிக்கிறதுக்காகவும் வேகமா பயணிக்கிறதுக்காகவும் தங்களோட படைகளை 2 பிரிவுகளாக பிரிச்சுக்கிட்டு போனாங்க. பொஹிமன் தலைமையில ஒரு பிரிவும் காட்ஃப்ரே தலைமையில ஒரு பிரிவும் தனித்தனியா முன்னேறினாங்க. இந்த முடிவுதான் அவங்கள ஜூலை 1ஆம் தேதி அந்த டோரேலியம் போர்க்களத்துக்கு இட்டு சென்றது.
அங்க சுல்தான் கிலிஜ் அர்ஸ்லான் நைசியாவில் அடைந்த தோல்விக்கு பழிவாங்க ஒரு மாபெரும் பதுங்கியிருப்பு தாக்குதலுக்காக காத்துக்கிட்டு இருந்தார். இந்த நிகழ்வுகளை நாம ஒன்னா இணைத்து பார்த்தோம்னா ஒரு சங்கிலி தொடர் மாதிரி எல்லாமே எப்படி ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு புரியும். ஒருவேளை நைசியாவில் அந்த ரகசிய சரணடைதல் நடக்காம இருந்திருந்தா பைசாந்தியர்களுக்கும் சிலுவை படைகளுக்கும் இடையிலான கூட்டணி வலுவாக இருந்திருக்கும். அவங்க அலெக்சியஸோட அறிவுரையை கேட்டு பாதுகாப்பான பாதையை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அனடோலியாவோட மைய பகுதிக்குள்ள போயிருக்க மாட்டாங்க. டொரேலியம் போர் நடந்திருக்காது. வரலாறு முற்றிலுமா வேற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். ஆனா இந்த நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது அந்த ஒரு தருணத்தோட நின்னுடல. இதுக்கப்புறம் அந்த ஆன்டியோக்கியா முற்றுகையின் போதும் சரி, பிற்காலத்துல சிலுவை போர் வீரர்கள் தங்களுக்குன்னு தனி அரசுகளை உருவாக்கும் போதும் சரி, இந்த விரிசல் பெரிதாகிக்கிட்டே தான் போச்சு. கிழக்கு மற்றும் மேற்கு கிறிஸ்தவ உலகத்திற்குள்ளேயே இது ஒரு நிரந்தரமான பிரிவை ஏற்படுத்திடுச்சு. ஆக இந்த ஒரு நைசியா முற்றுகைக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் புதைஞ்சிருக்கு. ஐரோப்பிய மாவீரர்கள் அனடோலியா பாலைவனத்துல பட்ட கஷ்டங்கள், கிலிஜஸ்லானோட அந்த தவறான கணிப்பு, 240 கோபுரங்களை கொண்ட பிரம்மாண்டமான கோட்டை, நிலத்துல மரக்கட்டைகளை உருட்டி கப்பல்களை ஏரிக்குள்ள இறக்கிய அந்த பிரம்மாண்டமான பைசாந்திய தந்திரம், இது எல்லாமே ஒரு இராணுவ வரலாற்றோட மாபெரும் பக்கங்கள். ஆனா இது அத்தனையும் தலைகீழா மாத்தின அந்த ஜூன் 18ஆம் தேதியின் ரகசிய சரணடைதல், அதுதான் இந்த ஒட்டுமொத்த தேடலோட மையப்புள்ளி. ஆமா, போர் என்பது ஆயுதங்களாலோ இராணுவ பலத்தாலோ மட்டுமே தீர்மானிக்கப்படுவது கிடையாது. பல நேரங்கள்ல அது மனித உணர்வுகளாலும் நம்பிக்கை துரோகங்களாலும் மேஜைக்கு அடியில நடக்கும் ரகசிய உடன்படிக்கைகளாலும் தான் தீர்மானிக்கப்படுது. நைசியா முற்றுகை சிலுவை போரோட முதல் பெரிய வெற்றி தான். ஆனா அந்த வெற்றிக்கு அவங்க கொடுத்த விலை என்னன்னா, தங்களோட மிக முக்கியமான கூட்டாளியான பைசாந்திய பேரரசின் மீதான நம்பிக்கைய அவங்க முழுமையா இழந்துட்டாங்க. ஆக இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? ஒரு மாபெரும் இராணுவ இலக்கை அடைய புறப்பட்ட கூட்டாளிகள் தங்களுக்குள்ளேயே ரகசியங்களை வச்சுக்கிட்டா அதன் விளைவுகள் எப்படி இருக்குங்கிறத இந்த ஆழமான தேடல் நமக்கு ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. இந்த இடத்துல அலெக்சியஸ் செஞ்ச அந்த ரகசிய ராஜதந்திரத்தை ஒரு பேரரசனோட பார்வையிலிருந்து பார்த்தோம்னா, தன்னோட நகரத்தையும் மக்களையும் அழிவிலிருந்து காப்பாற்ற அவர் எடுத்த முடிவு 100% சரியானது. அந்த நடைமுறை அரசியல் தந்திரம் அவருக்கு அந்த நேரத்துல வெற்றியை தேடி கொடுத்தது. ஆனா இது நவீன காலத்துக்குமான ஒரு முக்கியமான கேள்வியே நேயர்களாகிய உங்களுக்கு எழுப்புது. எதிரிகளை விட நமது சொந்த கூட்டாளிகள் தங்களுடைய லாபத்துக்காக செய்யும் இது போன்ற புத்திசாலித்தனமான ரகசிய முடிவுகள் தானே பல பெரும் கூட்டணிகளை நிரந்தரமா உடைக்கின்றன. வெளிப்படைத்தன்மை இல்லாத ராஜதந்திரம் அன்னைக்கு லாபமா தெரிஞ்சாலும் நீண்ட காலத்துல ஒரு பேரழிவை நோக்கிய பயணிக்க வைக்குது அப்படிங்கறத தான் இந்த வரலாறு நமக்கு உணர்த்துது. ரொம்ப ஆழமான சிந்தனை. கூட்டாளிகளின் புத்திசாலித்தனமான ரகசிய முடிவுகள், இது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த வரலாறு மட்டும் இல்ல, இன்னைக்கு நடக்கிற சர்வதேச அரசியல் மற்றும் வியாபார கூட்டணிகள் வரைக்கும் எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த வரலாற்று நிகழ்வு உங்களுக்கு பல புதிய வெளிச்சங்களை தந்திருக்கோம்னு நம்புறோம். இன்னொரு மாபெரும் வரலாற்று தேடலோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை சிந்தித்துக் கொண்டே இருங்கள்.